ஓகே ஆர்சிபி டீம் மேல எங்களுக்கு காண்டு இல்ல ஃபேன் மேல தான் காண்டு. நல்ல விஷயம் தானே. இத்தனை வருஷமா வெயிட் பண்ணாரு விராட் கோலி, எதுவுமே கிடைக்கல. இந்த வருஷம் கிடைச்சிருக்குல்ல. 18 years that only showing. But this year all team was played, that's why cup came. வின்னிங் பண்ணிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு. ஃபேன் இல்ல பட் ஸ்டில் நல்லா இருக்கு பிகாஸ் 18 இயர்ஸா அவங்களுக்கு கப் இல்ல, சோ இட் வாஸ் நைஸ். சூப்பரான மூமெண்ட் தான் ப்ரோ. எனக்கு கப் ஜெயிச்சதை தாண்டி அந்த ரொம்ப டஃப்பான கேமுங்க. எப்படியா இருந்தாலும் பஞ்சாபா இல்லை ஆர்சிபியான்னு பார்க்கும்போது எதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே கஷ்டமான ஒரு மேட்ச் இல்லை அது. ஏன்னா 19வது ஓவர்லேயே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சுல எல்லாருக்குமே. இத்தனை வருஷம் சொல்கிறது தான் ஈசாலா கப் நம்துன்னு ஆயிடுச்சுல்ல. நல்லா முயற்சி பண்ணார். ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடினாரு. அவர் பக்கம் அவர் யாருமே நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆர்சிபி ஃபைனல் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் 18 வருஷமாக வந்து 17 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த வருஷம் கிடைக்காது என்ன தான் கலாச்சாரம் ஒரு வழியாக கப்பை கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம ஒன்றும் நினைக்கிறது இல்லை ப்ரோ. அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குட் தான் ப்ரோ. ஆனால் ஆர்சிபி 18 இயர்ஸாக படிக்கல, திறமை நல்லா அடிச்சிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. ஆனால் அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக. அதை விட்டு ட்ரோல்லாம் பண்ண தேவையில்ல. ஆனால் வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இந்த முக்கியமாக சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு இது கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப கலாய்ச்சலாக இருந்தாங்க, ஓவராக கலாய்க்கிறது. ரெண்டு பக்கமும் இந்த வந்து ஃபேஸ் ஆஃப் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் நேற்று வின் பண்ண மொமெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? ஸோ அந்த மொமெண்டம்லாம் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஏன்னா சொல்லப்போனால் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் சைல்டிஷாக பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்லாம் கொஞ்சம் மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டாலாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவனுங்களால தான் காண்டாகுது. ஓகே ஆர்சிபி டீம் மேல எங்களுக்கு காண்டு இல்ல, ஃபேன் மேல தான் காண்டு. அவனுக்கு நல்லா சூப்பரா ஆடுறானுங்க. கோலி எல்லாம் பாவம் ப்ரோ, அழுதுட்டாரு ப்ரோ. சில் தான் ப்ரோ. ஆனா ஓகே ப்ரோ, நல்ல விஷயம் தானே. இத்தனை வருஷமா வெயிட் பண்ணாரு விராட் கோலி, எதுவுமே கிடைக்கல. இந்த வருஷம் கிடைச்சிருக்குல்ல, வேற லெவல் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், நல்ல விஷயம் தான். எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ஆனந்த கண்ணீர் தான். ஆனந்த கண்ணீர் தான். ஆமா, அவர் சொல்ல எனக்கு அப்படியே அழுந்துட்டேன் நானும். அவ்வளவுதான். நான் மும்பை, ஐ எம் மும்பை ஃபேன் நான். ஆமா, ஹிட்மேன் எனக்கு. அவருடைய இது வரும். எனக்கு மும்பை வாங்கலாம் பரவாயில்ல, ஆர்சிபி வாங்க தான் நினைச்சேன் நான். அவ்வளவுதான். எனக்கு ஆர்சிபி வந்து வின் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்க. ஆனா வின் பண்ணிச்சு கரெக்டா. 18 வருஷம் தவம், 18 வருஷம் வெயிட்டிங். நல்ல விஷயம் தானே. அவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் நேற்று நடந்த மேட்ச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுலரோ இல்லை வந்து ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னு சொல்லுவீங்க? பேட்ஸ்மேன் வந்து கேட்ச் பிடிச்சல ஃபிலிப் சால்ட் கேட்சிங். அது வெயிட் சூப்பர். அவ்வளோ. அது குன்னர் பாண்டியா ஓவர் வேற லெவல். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐபிஎல் பார்ப்பீங்களா? ஐபிஎல் பார்ப்பீங்க. விச் இஸ் யுவர் ஃபேவரட் டீம்? சிஎஸ்கே. ஓகே, ஃபார் எ ரீசன். தலை ஃபார் எ ரீசன். நான் பார்த்தல. ஓகே, இப்போ ஆர்சிபி கப் வின் பண்ணிட்டாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஆர்சிபி தான் பெஸ்ட் டீம் தான். நான் விராட் கோலி நம்பர் ஒன். பட் only he only play team. Okay, one man only. No players custom. Okay, Virat one man show, one man army. But 18 years that only showing. Okay. But this year all team was played, that's why cup came. Super, thank you. Next season Tala have to come. நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கே வின் பண்ணுமா, கப் அடிக்குமா நெக்ஸ்ட் சீசன் ஆகுது? இல்ல அதிகம் சாமி கூட்டுறீங்களா? கன்ஃபார்ம் தோனி தலா ஹே. சப்ஸ்கிரைப், ஃபாலோ, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், பண்ணிருங்க. தேங்க் யூ தலைவா. வின்னிங் பண்ணிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு. நீங்க ஐபிஎல் பாப்பீங்களா? பார்ப்பேன். யார் ஃபேன்? நீங்க எந்த டீமோட ஃபேன்? நான் டோனி தான். தோனி. ஸோ ஆல்வேஸ் தோனி. ஏன் தோனி அவ்வளோ பிடிக்குமா? தோனி ஏன் பிடிக்குன்னா அவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து மெயின். இந்தியாவுக்கே தோனி தான் மெயின். ஓகே. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? அவர் விராட்லாம் அழுகும் போது அந்த கப்பை அவர் கையில் வாங்கும்போது எப்படி இருந்தது? அது வந்து ரிஸ்க் எடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாரு. ஃபேன் இல்ல பட் ஸ்டில் நல்லா இருக்கு பிகாஸ் 18 இயர்ஸா அவங்களுக்கு கப் இல்ல, சோ இட் வாஸ் நைஸ். யா, நீங்க சொல்லுங்க. எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. பட் நேற்று எல்லாரும் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கப் வின் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி கிரேட். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. ஹேட்டர்ஸ்க்குலாம் செம்ம பீட்டிங்ஸ் கொடுத்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்கும்போது நான் நியூட்ரலாக தான் பார்ப்பேன், அதனால எனக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது என்ன நினைக்கிறேன்னா, அவங்க எத்தனையோ வருஷம் விட்டுருப்பாங்க
விட்டுருப்பாங்க. இந்த வருஷம் வந்து அவங்க வந்து திறமையோட எல்லாம் ஒட்டுமொட்டமா இருந்தாங்க. அதனால அடிச்சு இப்போ ஜெயிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்க திறமை. ஓகே, சூப்பர்ண்ணே. கலாய்ச்சவங்களுக்கு இப்போ என்னன்னா இத்தனை வருஷம் அவங்க கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால அவங்க பேசுறதுக்கே மூஞ்சி இல்லை. அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அதனால இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதான் வின். ஓகே. அது வந்து அன்னைக்கு வந்து நம்ம தோத்தமேன்னு துக்க கண்ணீர் விட்டாங்க. இப்போ வந்து நேற்று விட்டது வந்து சந்தோஷம் கண்ணீர், ஆனந்த சந்தோஷ கண்ணீர். அவ்வளோதான். அன்னைக்கு வந்து துக்க கண்ணீராக போச்சு, இன்னைக்கு வந்து சந்தோஷ நீராக ஓடிச்சு. அதான் உலகம். அவதான் அதனால தான் அவர் அப்படி படுத்துட்டாரு. அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. சூப்பரான மூமெண்ட் தான் ப்ரோ. எனக்கு கப்பு ஜெயிச்சதை தாண்டி அந்த ஏபிடிஎஸ் கிறிஸ் கெயில் வந்து கப் பிடிச்சிருப்பாங்க தெரியுமா, அதான் செம்ம ஹோல்சமா இருந்துச்சு. மேட்ச் அவ்வளோ ஜெயிச்சது கூட எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, அந்த மூமெண்ட் எனக்கு செம்ம ஹோல்சமா இருந்துச்சு. கிறிஸ் கெயிலும் வந்து ஏபிடி வந்தது வந்து அது செம்ம ஹோல்சமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி செம்ம சர்ப்ரைஸ் ஆயிருப்பேன். ஆனால் 18 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறாங்க அவங்களும், அது இன்னும் கொஞ்சம் அது செம்மதாக இருக்கும். அண்ட் பஞ்சாப்க்கு இது வரைக்கும் எது கப் இருந்தது. ஆமாம் ஆமாம். ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வாங்கினா அது ஸ்டேஜ் இருக்கும் சரி. ஏன்னா 6 அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு ஒரு மேட்ச் வரான், ஃபைனல் வரையும் வந்திருக்காரு. அப்போ ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கும் தான், ஏன்னா இங்க பட்டிதர்னு ஒரு பிளேயர் இருக்காரு, சம்ம யங்ஸ்டர் வேற, அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவங்க அந்த டீமும் நல்லா தான் பண்ணிருந்துச்சு. ஓகே, குட். முதல்ல இருங்க, நீங்க யார் ஃபேன் சொல்லுங்க? சிஎஸ்கே ஃபேன் ஆக்சுவலா. எப்படி சொல்றது, நீங்க சொல்லுங்க. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி வின் பண்ணதை பார்த்து எப்படி, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ஏதாவது கடுப்பா இருக்கா? கடுப்பா இருக்கலாம் இல்லை ப்ரோ, இன்னும் 4 கப் இருக்கு ப்ரோ. 4 கப் இருக்கு, லெகசி வேற. இவங்க திரும்ப அந்த 4 கப் அடிக்கணும். அதை தாண்டி இங்கிட்ட லெகசி வேற. அவங்க இப்போதான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து அவங்க ஒன்று பண்ணுவாங்க, பார்க்கலாம் அது எப்படின்றது. இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. ரொம்ப டஃப்பான கேமுங்க. எப்படியா இருந்தாலும் பஞ்சாபா இல்லை ஆர்சிபியான்னு பார்க்கும்போது எதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே கஷ்டமான ஒரு மேட்ச் இல்லை அது. ஏன்னா ஸ்ரேயஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் விராத்தா இருக்கட்டும். விராத் முடியாதுல்ல, அவரை நம்ம விடாமல் எப்படி இருக்க முடியும், அவருக்கும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸ்ரேயஸோட அந்த இதுக்கு முன்னாடி நாக்கு பார்க்கும்போது அந்த 86 அது மறக்க முடியாதுல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்காக எதுக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு கேம் தான் அது. அண்ட் 17 வருஷம் கஷ்டப்பட்டு 18வது வருஷம் வந்து அந்த கப்பை வந்து ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அந்த மொமெண்ட் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? ஏன்னா எமோஷ்னலான மூமெண்ட் தான். அதில் ஏபிடி வந்ததா இருக்கட்டும், கெயில் வந்ததா இருக்கட்டும், ஸ்பாட்டே அந்த மாதிரி தானே இருந்துச்சு. 19வது ஓவர்லேயே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சுல எல்லாருக்குமே. விராட்லாம் கண்ணை 19வது ஓவர் போகும்போது கண்ணை கலங்கி அவர்லாம் கீழேயே விழுந்துட்டாரு பண்ணிட்டு. அந்த லாஸ்ட் 4 பால் அந்த பக்கம் சஷாங்கை பார்க்கும்போது அதுவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு பாலில் வந்து ஃபுல் டாஸ் வந்தது அடிச்சிருந்தா அந்த 6 ரன் தானே பிரச்சனையாகவே இருந்துச்சு. அந்த 6 ரன் அடிச்சிருந்தா அதில் மேபி மேட்சே மாறி இருக்கலாம். ஆனால் இல்லை, பரவாயில்ல. பஞ்சாப் ஜெயிக்கலனாலும் இங்கே ஆர்சிபி ஜெயிச்சதுனால சந்தோஷம் ஆயிடுச்சு. தெரியல மற்றபடி வேறு என்ன நடந்திருந்தா என்ன இருக்குன்னு. நீங்கள் ஆக்சுவலாக யார் ஃபேன்? நான் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருமே பிடிக்கல. இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு அப்படி இல்லைங்க. இப்போ அதுதான் சொல்கிறேன், ஸ்ரேயஸாக இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஜெயிச்சிருந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா ஸ்ரேயஸோட நாக்ஸை பார்க்கும்போது அது ஜெயிச்சிருந்தா சந்தோஷம் தான். ஆனால் போன மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கான டேவா இல்லை. அந்த இவரோட ஓவரில் ஷெப்பர்டோட ஓவரில் அந்த ஒரு பாலில் மிஸ் ஆகும்ன்ட்டு எதிர்பார்க்கவும் இல்லை. சரி, ஓகே, ஏசல்வுட் எடுப்பாருன்னு நினச்சோம். ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கு உண்டான ரிவல்ரி இருக்கு. ஸோ அதனால அப்படி பார்த்தா ஷெப்பர்டு அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்தார். கண்டிப்பாக அதில் தான். ஸோ எஸ், நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்சிபி நிறைய ட்ரோல் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ட்ரோல் பண்ணவங்களுக்குலாம் இப்போ ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க கப் வாங்கிட்டாங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரே வாரத்தில் இல்லை ஒரு 1 லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இத்தனை வருஷம் சொல்கிறது தான், ஈசாலா கப் நம்துன்னு ஆயிடுச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவ்வளோ அதுக்கு அவங்க டிசர்வ் தான். ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ ட்ரோல்ஸ், அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. அவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு கப்பு பார்க்குறாங்கன்றது கொஞ்சம், ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேயர் அவர். அவ்வளோ மேட்சஸ், இந்தியா மேட்சஸ் ஆடிருக்காரு, அவ்வளோ இது பார்த்துருக்காரு. ஆனால் அவரால் அந்த ஒரு ஐபிஎல் ட்ராஃபி எடுக்க முடியலன்றது ஒரு இக்காவே இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல. ஸோ அது கிடச்சிருச்சுன்றப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ஆர்சிபி ஃபேனாக இல்லை, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்தது. பயங்கரமான டோனியோட கண்ணி. டோனி கண்ணி யாருக்கு தாங்க அவரை பிடிக்காது? லெஜெண்டரிங்க அவர் அப்படி பயங்கரமான ஒரு எம்எஸ்ஜி ஓட்டு. அதனால எனக்கு விராட் அந்த டைம் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்து. சூப்பர். சஷாங் நல்லா முயற்சி பண்ணார். ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடினார். அவர் பக்கம் அவர் யாருமே நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப்பு வாங்கினதுனால எல்லா கேமராவும் அந்த பக்கம் போயிருக்கும், இந்த பக்கம் எதுவும் திரும்பி இருக்கு. பட் ஆனால் அது ஒரு நல்ல போராட்ட குணம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 6 ரன்ல தோத்ததுன்றது யாராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய வழி இருக்கும் ஆக்சுவலாக. அவரை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, நம்ம பேசலாமே. தாராளமாக பேசலாமே. அதுதான். லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிருங்க.